வந்து 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஒரு பாயிண்ட் தான் பெட்ரோலே இருக்குது. ஸோ என்னம்மா 3ஆம் நம்பர் வீட்டுங்கிற லொக்கேஷன் அனுப்புமா, ஒன்றுமே தான் எனக்கு இங்கேருந்து தெரியும். ஸ்கூல் பார்க்கிங் கிட்டே இருக்கிறியா அப்படிங்குது. ஸ்கூல் பார்க்கிங்லாம் தான் இங்கே வரேன். டென்ஷன் ஆகும். இப்போதான் சொன்னேன் இரு அப்படிம்பாங்க. இல்லைன்னா பெரிய கலவரத்தை உண்டாக்குவாங்க இங்கெல்லாம். ஏன்னா நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி இந்த ஒரு பிரியாணி ஃபீல் வர மாட்டேங்குது. டிரைவர் தேவைப்படுது. இந்தியனோட லைட் லைசன்ஸ் இருந்தால் போவோம். 10 டிரைவர் தேவைப்படுது. வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ ஜி ஃபேம், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி 7:30 நம்ம அலாரம், அதாவது 8 மணிக்கு ஆக்சுவலாக அலாரம் வச்சிருந்தேன். 7:30 எந்திரிச்சிட்டேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் சவாரியை நம்ம பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டிய டேட் இன்னைக்கு. பட் சடனாக ஒரு கால் பண்ணிட்டாரு ஒரு 2 hours பிஃபோரே. அதாவது 10 மணிக்கு தான் அவருக்கு டியூட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு 8:30 மணிக்கு அவர் வீட்டு வாசப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால். 8:30 நான் வந்து 7:30 நான் அலாரம் வச்சிருந்தேன். 7:30 அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரே வந்து கால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ரோ இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட டியூட்டியை. பிக்கப் ட்ராப்லாம் வந்து 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது காலையில் அப்படியே நல்லா ஓஹோன்னு எந்திரிச்சு போகலான்னு பார்த்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தெரியல அவரோட கம்பெனி ரூம் என்ன ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க கம்பெனிலேருந்து என்னமோ அவரோட ரூம்லேருந்து பொருள் காணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இன்னும் 2 நாள் அதை ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம 4:30 பிக்கப் ட்ராப்லாம் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ எனிவே பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோம். அப்ளிகேஷன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ சிப்ஸ் இருந்த வரைக்கும் நம்ம டெய்லி டார்கெட் அப்படின்னு சொல்லி அது நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சு அப்பப்போ மேக்ஸிமம். ஸோ இப்போ வந்து ஜாஹிஸ் அப்படிங்கிறதுல இவன் கொடுக்குறதெல்லாம் குட்டி குட்டி காசாக தான் கொடுப்போம். அதனால நமக்கு அவ்வளோவா கம்ப்ளீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஸ்டில் இன்னமும் எந்த ஒரு ஆர்டரும் வரல. உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இன்னமும் ஆர்டர் வரல. கொஞ்சம் தூரம் உள்ளே போவோம். ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்கலாம். நின்னோடனே அங்கேருந்து வர ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம போக ஆரம்பிக்கலாம் ஜி ஃபேம். வாங்க இப்போ நம்ம வியாபாரத்துக்கு போவோம். இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்ல வந்தேனே, ஆமாம். ஸோ பிக்கப் ட்ராப்க்கு சவாரி டாக்ஸி வேணுன்றவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் வச்சுருக்கேன். கால் பண்ணுங்கள். ஏர்போர்ட் யாராவது போகிறீங்களா, உங்கள் நண்பர் யாராவது வராங்களா, நின்று வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரியாத்குள்ளே வேணுமா கொண்டு போகலாங்க, தாராளமாக சொல்லுங்கள். அவுட் ஆஃப் ரியாத் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஜி ஃபேம் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு கிளம்பும். ஸ்டில் எந்த ஒரு ஆர்டர் வரல, வந்தோடனே இப்போ கிளம்பிடலாம் ஜி ஃபேம். வாங்க மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட ஒரு டீலேருந்து ஆரம்பிக்கலாம். பட் இங்கே ஒரு ஒழுங்கான டீ மாஸ்டர் இந்த புரோட்டா கார்னரில் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்குன்னு இல்லை, கஸ்டமராக எங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, வாங்க போல் ஒரு டீயை வாங்கிட்டு. ஸோ டீயை வாங்கியாச்சு ஜி ஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆர்டருக்கும் வந்து வெயிட்டிங்கு. இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் வரல, அப்படியே தான் உட்காந்துருக்கோம். ஸோ டீ 1-2 பைட் அடிப்போம். ஆர்டர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆர்டரில் உங்களை டேரெக்டாக மீட் பண்ணுறேன் ஜி ஃபேம். வாங்க போகலாம். லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour ஆக போகுது. அப்படியே லொக்கேஷன் மாற்றி ஹோட்டல்கிட்டயா வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நின்றுட்டுருக்கோம். ஸ்டில் எந்த ஒரு ஆர்டரும் இன்னமும் வர்ற மாதிரி தெரியல. இதுக்கு நடுவில் ஒரு 13 ரியாலுக்கு ஒன்று ஆர்டர் வந்துச்சு. அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ள அது வேறு யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். வரும் வராமல் எங்கே போய்ட்டு போகுது செல்லக்குட்டி, இங்கே தானே இருக்குது. மார்னிங் டைம் தான். நேற்றுலாம் இந்த மார்னிங் டைமுக்குள்ளே ஓப்பன் பண்ண வேண்டியதுக்கு ஜேன்னு ஆர்டர் வந்துச்சு. இன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு ஒன்றுமே புரியல. லெட்ஸ் சீ. இன்றைக்கி ஒரு 4-5 ஆர்டராவது கிராக் பண்ணாமல் போகக்கூடாதுன்றது ஒரு இது. பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது ஜாலியாக. நான் மட்டும் இல்லை, இந்த பாருங்க பக்கத்தில் ஒரு வண்டி இருக்குது, அவரும் ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அவருக்குமே இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. அவர் வெயிட் பண்ணுறதும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் இப்படி ஆகும் ஜி ஃபேமிலி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பொறுமை இருந்தால் சாதிக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது. பொறுத்தால் பூமி ஆளலாம், அந்த மாதிரி இங்கே பொறுத்தால் ஒரு நல்ல ஆர்டரை பிக்கப் செய்யலாம். 22 ரியாலுக்கு முன்ஷியான்னு ஒரு ஏரியா இருந்துச்சு, அந்த பக்கத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்திருக்குங்க. ஆர்டர் வந்திருக்கு. இந்த பக்கம் தான் எங்கேயோ பார்த்தேன். சரி ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்கிற நம்ம மெக்டானல்ட்ஸ் தான், அந்த இதுக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. வாங்க போய்ட்டு யூட்டன் அடிச்சு இந்த மெக்டானல்ட்ஸில் போய்ட்டு நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் 21 ரியாலுக்குங்க, விச் மீன்ஸ் ஒரு 450 ரூபாய் கணக்கு வச்சுக்கலாமே. ஒரு 450 ரூபா சம்திங் வருது. வாங்க. அண்ட் வண்டிக்கு பெட்ரோல் ஆல்சோ போடணும். லெட்ஸ் கோ ஜி ஃபேம். நேரம் இப்போ நம்ம மெக்டானல்ட்ஸ் கிட்ட வந்துட்டோம் ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் இருக்கும். அதனால் அங்கே பின்னாடி தான் போய் நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து சொல்லி வாங்கணும். அதனால் நேராக போவோம். போயிட்டு எங்கேப்பா ரூமை காணோம். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ஸோ வாங்க, இது உள்ளே போய்ட்டு இப்போ சொல்லி வாங்கணும். லெட்ஸ் கோ ஜி ஃபேம்.
என்னடா யாருமே இல்லை. சரி ஓகே வாங்க. 7415 இந்த பக்கம் தான் இருக்கும். வாங்கிட்டு போகலாம் வாங்க. இதோ இங்கே இருக்கு பாருங்க 7415. ஆர்டர் பில் எடுத்து வச்சிடுறாங்க இப்போ ஆல்ரெடி இவங்க. எல்லாமே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வாங்கிட்டோங்க. இந்த மெக்டானல்ட்ஸ் வந்தால் மட்டும் கூட்டமே இல்லைன்னா கூட நம்ம ஆர்டர் கொஞ்சம் டிலே பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா திறப்பாங்க. எங்கப்பா சாவி? ஓகே போட்டாச்சு. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பார்சலுங்க. டோட்டலாக எல்லாம் பிக்கப் பண்ணியாச்சு. சரி வாங்க இப்போ இது போட்டாச்சு. முன்சியா பக்கம் போகணும். ஆக்சுவலாக வந்து இப்போது ஆர்டர் இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும். பிக்கப் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எஸ் ஆர்டர் இஸ் ரெடி அண்டு பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம். இப்போ எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். அச்சு நவுத்துவான் பாருங்கள் 20 கிலோமீட்டருக்கு மேலே சொல்லலை. 24 கிலோமீட்டர் 36 நிமிஷம் ஆகுமா. வாங்க போவோம். இங்கே பாருங்கள் இப்படி தாங்க நடக்கும். 22 ரூபா கொடுப்போம். 24 கிலோமீட்டர் 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் காட்டுதுங்க. மாங்குன்னு போய் ஆகணும். வாங்க வண்டி ஃபேம் ஓடுவோம். இட்ஸ் ஃபியூலிங் டைம் அப்படிங்கிறதால பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த வாட்டி அதிகம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 15 ரியாலுக்கு தான் போடுறோம். இங்கே பாருங்களேன் 1 பாயிண்ட் தான் பெட்ரோலே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 15 ரியாலுக்கு மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு போடுறேன். பிகாஸ் கையில் வந்து காசு இல்லைங்க. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக போயிட்டுருக்கு. சிப்ஸுக்காரங்க ஓட்டினது கிட்டத்தட்ட 1000 ரியால் கிட்ட கிடக்கு. அவங்களும் கொடுக்குற மாதிரி தெரியல. ரொம்ப விருப்பாக இருக்குங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் என்ன ஏதுன்னு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ லெட்ஸ் சீ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அடுத்தபடியாக இந்த இதை வந்து சூடு ஆடுறதுக்குள்ளே நல்லா ஐஸ் கட்டியை திணிச்சு கொடுத்துருக்காங்க உள்ள. அந்த ஐஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கரையிறதுக்குள்ளே ஓடி போய்ட்டு லொக்கேஷன் கொடுக்கணும். இன்னும் 20 கிலோமீட்டர் காட்டுது. 31 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இந்த ஈஸ்டர்ன் ரிங் ரோடு, ஸோ ஏர்போர்ட் போகிற ரோடுங்க இது வந்து எப்பயுமே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். எக்ஸிட் 10 வரைக்கும் போகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். லெட்ஸ் சீ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போட்டாச்சா? அதுக்குள்ளே போட்டிங்களா? சரி 1/2 டங்கு காட்டுது. போவோம் வாங்க. பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். அப்படி இப்படின்னு டிராஃபிக் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இன்னும் 8.7 கிலோமீட்டரில் இந்த டெலிவரி கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ. ஆர்டிஃபிஷியலாக பாருங்கள் மோட்டரை வச்சு தண்ணியை ரோட்டில் ஊற்றி இறக்கிறாங்க. அது மறுபடியும் அந்த மோட்டருக்கு அடியில் போயிட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே வண்டி ஓட்டும்போது எம்ஜி ப்ரோடைய வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். மதன் கௌரி பாலிடிக்ஸ் பற்றி அதில் அப்படியே அப்பப்போ என்ன நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றதை எங்களை மாரி ஆளுங்க இந்த மாரி தான் நம்ம உட்காந்து ரன்னிங்கில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும். அந்த வேலை சாப்பிட்டுக்கணும். அந்த வேலை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே இப்போ வாங்க நம்மளுக்கு அப்படியே இப்போ ஒரு ரைட்டை போட்டு விட்டு நேராக போவோம். உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். இன்னும் 7.9 கிலோமீட்டர். இன்னும் ஃபஸ்ட் ஆர்டர் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மணி 9 ஆகிடுச்சு ஜிஃபேம். உங்கள்கிட்ட டைம் என்ன சொன்னேன். இப்போ பாருங்கள் டைம் என்ன ஆகுதுன்னு. நடக்க தான் செய்யும் இந்த மாதிரிலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரமாக கொடுத்துட்டாங்களே, வேறு வழி இல்லை. பஸ் அடுத்த ஆர்டர் இது முடிச்சோடனே அடுத்த ஆர்டர் உடனே கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன அங்கேருந்து நம்மளை எம்டியாக வர வச்சிடுறாங்க சில சமயம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதர்வைஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு ஜிஃபேமே. வாங்க போகலாம். இந்த ஸ்கூலில் தான் வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறேன், வந்துட்டேங்க அப்படிங்கிறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் லைட்டில் வாங்க, அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க, அப்படியே இந்த பக்கம் ரோட் தெரியுதா அதில் வாங்க, இதில் வாங்க, 3ஆம் நம்பர் வீடு. அப்படி என்னம்மா 3ஆம் நம்பர் வீடுங்கிற லொக்கேஷன் அனுப்புமா? ஒன்றுமே தான் எனக்கு இங்கேருந்து தெரியலையே என்ன வீடு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒழுங்காக லொக்கேஷன் அனுப்புங்க, அப்போ தான் புரியும். இது என்ன ஸ்கூலா வீடா? லொக்கேஷன் அப்படியே பப்பரப்பான ஸ்கூலுக்கு போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை அது வீடு லைட்டாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது நான் வந்தோடனே மதரசா கிட்ட வந்துட்டேன்னு சொன்னோடனே எனக்கு வழி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாத்துக்குமே இவங்க வந்துட்டு இந்த லொக்கேஷனை போட்டுட்டு தான் கொள்றாங்க போல். நம்மளே சீக்கிரம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஆர்டர் எப்படா கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே விட்டு அடுத்த 2 மணி நேரத்தில் மறுபடியும் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். இந்த கேப்பில் நல்லா ஓட்டி சம்பாரிச்சிடலான்னு பார்த்தா டிராஃபிக் அதிகமாகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஓட்டினா நிம்மதியாக ஓட்டலாம். அதுக்கப்புறம் டிராஃபிக்கில் நின்று ஓட்டும்போது வண்டிக்கும் தேய்மானம் ஜாஸ்தி, நமக்கும் தேய்மானம் ஜாஸ்தி. எனிவே ஸோ வந்தாச்சு. அங்கேருந்து 350 மீட்டர் தள்ளி லொக்கேஷனை போட்டிருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் மறுபடியும் அவங்கள்ட்ட லொக்கேஷனை வாங்கி அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனில் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அதை கூட பேத்துன்னாங்க. இது என்னமோ சிக்கா மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் சிக்கா வச்சு இது பேத்துங்குது. எனக்கு ஒன்றும் புரியல. நின்றுட்டு மறுபடியும் கால் பண்ணுவோம் வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. இப்போ ஃபோன் அடிக்கிறேன், வந்துட்டேங்க அப்படிங்கிறேன். ஸ்கூல் பார்க்கிங் கிட்டே இருக்கிறியா அப்படிங்குது. ஸ்கூல் பார்க்கிங்லேருந்து தான் இங்கே வரேன். ஐயோ முதல் ஆர்டரே அதுக்கிட்டே வந்து சிக்கிட்டே தான் என்ன பண்ணுவேன். லைவ் லொக்கேஷன் அனுப்புன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை ஆர்டர் வேணான்றதுக்காக என்னை டிலே பண்ணுறதுக்காக இப்படி சுத்த வைக்குதான்னு சொல்லி தெரியல. டிலே பண்ண வச்சு ஆர்டரை ஃப்ரீ ஆக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இந்த வீட்டில் தான் அந்த சந்து வழியாக இந்த கேப் வழியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஃபோன் போட்டு ஆன்லைனில் கொடுக்குறீங்களா கேஷா அப்படின்னு ஆன்லைன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் ஸ்டில் இன்னும் பணம் போடல. இவங்க போடாத வரைக்கும் நம்ம இங்கே ஓகே பண்ண முடியாது, அடுத்த ஆர்டர் ரிசீவ் பண்ண முடியாது. இப்படியே தான் உட்காந்துருக்கணும். இதுவுமே அடிக்கடி நடக்குதுங்க. வந்தாங்க திப்பின்னு பொருளை வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. உடனே ஃபோன் அடிச்சோன்னா டென்ஷன் ஆகும். இப்போதானே சொன்னேன் இரு அப்படிம்பாங்க. வெயிட் பண்ணுவோம், நான் நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ தெரியுமா? 194 ரியாலுங்க. கிட்டத்தட்ட ஒரு திருப்பூர் காசுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே 2300 வருது. இப்போ இவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு மட்டும் டோட்டலாக மெக்டானல்ஸ்லேருந்து மெக்டானல்ஸ்னு அவ்வளோ சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட் சவுதி அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லிட்டு போகலாங்க. எல்லாம் அது எந்த கண்ட்ரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி நல்லா ஃபேமஸுங்க. பார்ப்போம், இன்னும் அமௌண்ட் வரல. வந்துச்சுன்னா ஓகே பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம் சிக்கன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேன் ஒரு இடத்துல நிலையில் பிடிச்சி இப்போ நம்ம நின்றுட்டோம். இன்றைக்கி வந்து ஆர்டர் ரொம்ப சப்புன்னு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது வருதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். வரட்டுமே, இப்போதைக்கு வரல. வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பின்னாடியே வந்து அப்படியே மெக்டானல்ட்ஸ் ஒன்று பக்கத்தில் இருக்குது. சரி, இங்கேருந்து ஒரு வேளை ஆர்டர் வந்தால் அப்படியே தூக்கிக்கலாம். இங்கே அக்கம் பக்கம் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. அதனால் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் ஆர்டர் எப்போ வருதுன்னு. இப்போ மணி என்ன ஆகுது? 9:49 ஆகுது. வாங்க பார்க்கலாம் செகண்ட் ஆர்டர் எப்போ வருதுன்னு. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு விட்டா தூக்கமே வந்திருக்கும் போல. வண்டியிலேயே அப்படியே சாஞ்சியே கிடந்தேன். சரி, எந்திரிச்சு வேறு இடத்துக்கு போகலான்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் லாஸ்ட் டைமில் 12 ரியாலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆர்டர் பெய்டு ஆகிடுச்சான். சரி ஓகே, ஸ்டீம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடை. ஸோ 1.4 கிலோமீட்டரில் இருக்குது. லெட்ஸ் கோ. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போவோம். போயிட்டு ஆர்டர் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இங்கேருந்து ரிவர்ஸில் போய்டுவோம். வாங்க கடைக்கு போய்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம். செகண்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஜிப்பேன் கடை தான் நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் ரோஸ்டரி, ஸ்ட்ரீம் ROASTERY ஸ்ட்ரீம் ரோஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இட்ஸ் அ காஃபின்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம் காஃபி தான். குப்புன்னு தூக்குது காஃபி வாசனை. வாங்க போகலாம். போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம் இங்கேருந்து. கடை வந்து ரொம்ப சூப்பர். போன வேகத்துக்குள்ளே ரெடியாக வச்சுருந்தாங்க. ஒன்றும் இல்லை, காஃபி கொட்டை அரைச்சி நம்ம எப்படியே வர டீ போட்டு குடிப்போமோ அந்த மாதிரி வர காஃபின்னு சொல்லிக்கலாம். வாங்க, எத்தனை கிலோமீட்டர் வருது? ஜஸ்ட் 3.4 கிலோமீட்டர். வேலி ஃபார் மணி இந்த ஆர்டரு. வாங்க, 2Uன்னு இங்கே ஒரு பிராண்டு நிற்கிது பாருங்க. இவங்களும் டெலிவரி கம்பெனி தான். எப்படி ஜாஹிஸ் அங்கர் ஸ்டேஷனு சிப்ஸ்ன்னு ஓட்டுறோமோ அந்த மாதிரி 2Uன்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு காசு கிடைக்குமா இல்லைன்னா தெரியல. வாங்க, இதை எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஓடி போயிட்டு இதை டெலிவரி பண்ணிட்டு வந்தாலும் ஜிப்பேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் பில்டிங், இந்த பக்கம் ரியாத் பில்டிங். ஸோ இந்த ரியாத் பேங்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டு வந்துருக்குறேன். கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ வாங்க போகலாம். டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு. ஏன்னா இங்கெல்லாம் பார்க்கிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆள் இல்லாத கேப்பில் நிப்பாட்டிட்டு போயிட்டேன். அப்படியே சைலண்ட்டாக வண்டி எடுத்துரும். ஆனால் ஒரு நிமிஷம் கூட இருக்காதுங்க. சர்ன்னு வந்தால் டக்குன்னு இது பண்ணேன். நம்ம வேலையை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இல்லைன்னா பெரிய கலவரத்தை உண்டாக்குவீங்க இங்கெல்லாம். எப்படி நீ நிப்பாட்டினா ஆஹா ஓஹோன்னு. அண்டு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி விட்ருவோம். டெலிவரி கொடுத்தாச்சு. சூப்பர். பேமெண்ட்டும் அவங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த ஆர்டர் தேர்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம் ஜிஃபேன். வாங்க போகலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு பார்க்கிங் இஷ்யூ ஒரு எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு சொல்லிட்டு. ரோட்டையே பிளாக் பண்ணிட்டாங்க. 2 ட்ராக் அது 2 ட்ராக்குக்கு நடுவில் இப்போ கோட்டுக்கு நடுவில் ஓட்டிட்டு போயிட்டுருக்கு. கேட்டால் பாருங்களேன், எல்லாம் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள முக்கியமான ஆஃபீஸஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஒரு சில பேர்லாம் பார்க்கிங்கை போட்டு தங்களோட வேலை எதாவது இருந்தால் அதை முடிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அடுத்த ஆர்டர் நமக்கு இன்னும் வரல, தேர்ட் ஆர்டர். ஸோ இப்போதைக்கு டீசெண்டாக 2 ஆர்டர் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் 21 ரியாலுக்கு சம்திங், ரெண்டாவது 22 ரியால் சம்திங், ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 ரியாலு. அதோட அப்படியே நம்மளுக்கு இப்போ நிற்கிது. வாங்க தேர்ட் ஆர்டர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் நவ் டைம் இஸ் 10:20 ஆகுதுங்க. ஆஹா, என்னடா இந்தாண்ட போக கொண்டு வந்து விட்டுருச்சு. யூட்டன் இல்லையாப்பா இதுக்கு. சரி வாங்க, சுற்றி வளைச்சி தான் உள்ளே போகணும் போல இருக்குது. லெட்ஸ் ட்ரை போகலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எதுவும் வர்ற மாதிரி தெரியவில்லை. அதனால் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பசி எடுத்துக்கிச்சு நல்லா. அதனால் வந்து இப்போ வண்டி இங்கே பார்க்கிங் போட்டு குடுன்னு ஓடி போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே பக்கத்துலேயே தான் வெல்கம் ஹோட்டல் இருக்குது. ஸோ இட்லி சாப்பிட்டு பல மாதங்கள் வந்து ஆக வருகிறது. ஸோ அதனால் வந்து இட்லி, ஒரு டீ வேணாம், டீ ஆல்ரெடி குடிச்சாச்சு. இருந்தாலும் அந்த டைமில் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீயை வந்து உள்ளே போடுவோம். வாங்க நேராக போய்ட்டு இட்லி சாப்பிட்டு வரலாம் ஜிஃபேம். இதை இப்போதைக்கு ஆஃப் பண்ணுவோம். அதான் ஆர்டர் வரலையே, கொஞ்ச நேரம் மொபைலுக்கு ரெஸ்ட்டு. ஓகேவா, லெட்ஸ் கோ ஜிஃபேம். போகலாம் வாங்க. இதை வண்டியிலே வச்சிரும், எடுத்துன்னு போய் என்ன பண்ண போகிறோம். வாங்க போகலாம் ஜிஃபேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சுங்க. உள்ளே போய்ட்டு எந்த ஒரு வீடியோ எடுக்கல, ரஷ் இருந்த காரணத்தால். ஃபைனலாக ஒரு டீயை வாங்கிட்டு வந்தாச்சு.
வாங்க இப்போ பேக் டு ஆன்லைன் போவோம். சிப்ஸில் தெரியாமல் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். சிப்ஸ்லேருந்து ஆர்டர் வருது. நீங்கள் எம்மா காசு கொடுத்தாலும் சிப்ஸில் எனக்கு வேணாம்னு சொல்லி அதை டிஸ்லைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம அடுத்த கட்ட ஆர்டர் மறுபடியும் ஓட்ட ஆரம்பிப்போம். எடிட்டரை நம்ம வீடியோ வேறு எடிட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாரு. ஸோ அதை அனுப்பிச்சி விட்ருக்க லிங்க்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் அங்கேருந்து அப்லோட் பண்ணிவிடுவார். இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ரெஸ்ட் எடுக்கணும், வெயில் குறையும் அப்படின்லாம் எதிர்பார்த்தா ஒன்றும் எடுக்க போகிறதில்ல. களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இனிமேல் டெய்லி ரெகுலராக ஓட்டியாகணும். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ பக்காவாக வந்து இப்போது டக்குன்னு வண்டியை ஓட்டுவோம். இந்த இடத்த நான் கிளியர் பண்ணணும், இருங்க, எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லை. இட்லி சாப்பிட போன இடத்துல பிளான் மாறிடுச்சு. டக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி சாப்பிட போன இடத்துல பொங்கல் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இட்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொங்கலும் நல்லா இருந்துச்சு, உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாங்க தேர்ட் ஆர்டர் இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை நம்ம ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஜிஃபேம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்து ஒரு 13 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது எங்கடா நீ நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நிற்கிறேன்னு எனக்கே தெரியாது. குத்து மதிப்பாக ஹோட்டல்லாம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓரம் போட்டு சீட்டை சாச்சிட்டேன் நான். இப்போது ஆர்டர் வந்திருக்கு. 500 மீட்டரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. போய்ட்டு பிக்கப் பண்ணுவோம். பிக்கப் பண்ணிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக தான் வந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலு. கரெக்டாக சிக்னல் அமைஞ்சிருக்குது. அங்கேருந்து ஓடி இருந்தோம், அப்படியே யூட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்கள். பார்த்தோம் ஒரு பார்க்கிங் இருந்துச்சு. உரா உள்ள செல்ல விட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டாச்சு. ஸோ இந்த தைபா அப்படிங்கிற இந்த ஒரு ஹோட்டலுக்கு தாங்க, அதாவது SHAH ஷாஹிப் தைபா அப்படின்ற இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு. ஐ திங்க் இது கப்ஸா கடைன்னு நினைக்கிறேன். அதே தான் போகலாம். சாரி, பீட்சா கடைங்க இது. சரி, ஓகே, பீட்சா வாங்கிட்டு கிளம்புவாங்க. கிளம்பிட்டோம் நம்ம தேர்ட் ஆர்டரு. ஸோ ரொம்ப லேட்டாக தான் வருது. அப்படியே அங்கங்கேயே நிலையில பார்த்து அப்படியே வண்டி அடியில் போட்டு தான் ஜிஃபேம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ இன்றைக்கி போல் ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன இல்லை, பொதுவாக டெய்லி வந்தாலும் இப்படி தான். நிறைய பேர் வந்துட்டு வண்டியே ஓட்ட மாட்டேங்க, சும்மா போய் ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஆட்டோ அப்படி திப்பில்னு உழுவுது. அதெல்லாம் வேணான்னு சொல்லி போய் நான் தான் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சொல்கிறதெல்லாம் பார்த்தா. ஓகே, அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்கிறது வேறு, ரியாலிட்டியில் எல்லாமே வேறுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். எனிவே வாங்க தேர்ட் ஆர்டரு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கையில் தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அந்த பில்டிங்க்கு. அந்த ஆண்டை போனோம். வாசப்படியில் ஒரு டிராஃபிக் கூட இல்லைங்க, ஒரு டிராஃபிக் இல்லை. அந்த ரிசப்ஷன் அப்புறம் கேட்டில் முன்னாடியே இருக்குது. அப்படியே வச்சுட்டு விடுறேன். ஒரு 10 செகண்ட் ஆகிருக்குமா, அப்போ ஒரு 20 செகண்ட் அதிகபட்சம் ஆகும். விடவே மாட்டேன்ட்டாப்புல தலைவன். நட போடான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன். இங்கே வர்றான் மயிலு. மயிலு இல்லைங்க, கிட்ட போய் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம். மயில் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த பெரிய பில்டிங்கில் போய் கொடுத்துட்டு வரணும். இங்கே பாருங்களேன், மயில் ஒன்று அழகாக அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கு. வாவ், சூப்பரில். வாங்க போவோம் கிட்ட. இந்த பெரிய பில்டிங்கில் ANB பேங்க் ஆக்சுவலாக இது. ஸோ அங்கே தான் போய் இப்போ நம்ம கொடுக்கணும். வரும்போது பார்ப்போம் மயில் இருக்கானே. இவர் வேறு ஆர்டருக்காரர் ஃபோன் அடிக்கிறார். என்னப்பா ஃபோன் அடித்தா வந்துட்டேன்னு, எங்கடா இருக்கேன்னு. என்னத்தை சொல்கிறது, அவங்க ஆளுங்க பார்க்கிங் கொடுக்கலன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் எதுவும் சொல்லலை இப்போதைக்கு. பார்ப்போம் என்னென்னு. வாங்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோர்த் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணியாச்சு, வாங்கோ. ஸோ இப்போ இது நேராக எங்கடா 3 கிலோமீட்டரா எங்கே இருக்காப்புல இவர், எந்த இடத்துல இருக்கிறாருன்னே தெரியலையே இவர். இந்த பக்கம் கொடுத்தா எவ்வளோ வருது கிலோமீட்ரு. ஓகே, ஏதோ தேர்ட் ஆர்டர் வந்துச்சு. வாங்க பிக் பண்ணிட்டு இப்போ கிளம்புவோம் ஜிஃபேம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மெக்டானல்ஸில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரூர் ரெஸ்ட்ரோ கேஃப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தூக்கியாச்சு. ஸோ அழகாக வந்து பிளாக் காஃபி தான் இதுவும். மணி என்ன ஆகுது, மணி வந்து 1 ஆக போகுது ஜிஃபேம். ஸோ 9.1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸ் 18 நிமிஷம் ஆகும்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு காட்டுது. வாங்க, நம்மளோட ஃபோர்த் ஆர்டர் 17 ரியாலுக்கு இது இருக்குது. ஸோ இதை போய்ட்டு நம்ம டெலிவரி பண்ணிட்டு வரோம். பரவாயில்ல, ஏதோ 9 கிலோமீட்டர் கொடுத்தானே, தூக்கிட்டு போய் 20 கிலோமீட்டர் கொடுக்காம. இல்லைன்னா இவன் 17 கிலோமீட்டருக்கு 17 ரியாலுக்கு 18 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர்னு கொடுத்துருவான். எனிவே வாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். அங்கே பாருங்கள், இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம ரூம் தான் ஆக்சுவலாக. பட் ரூமும் நான் தேடிட்டு இருக்கேன். நான் இருக்கிற ஏரியாவில் ரப்புவால் எக்ஸிட்டு 14, 15, அப்புறம் அதான் இந்த இதுக்குள்ளே யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஷேரிங்க்கு ரூம் இருக்குது ப்ரோ, வாங்க என் கூட தங்கிக்கோங்க அப்படின்னா, யாராவது இருக்கீங்க அப்படின்னா ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே இங்கே தங்க முடியாது, ரூம் பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் யாராவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் நமக்கு, ஓகேவா? ஓகே ஜிஃபேம், வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். அதே மாதிரி குரூப் சிம் யாராவது யூஸ் பண்ணுறீங்கனாலுமே எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், சாரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் சிம் இந்த மொபைல் இது 5 சிம் வச்சுருப்பாங்கல்ல, இல்லைனா STC இது 3 சிம் யாராவது வச்சுருக்கீங்க, அன்லிமிட்டெட் இருக்குது அப்படின்னா
சொல்லுங்கள், எனக்கு தேவைப்படுது, மாதம் மாதம் நானும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன், ஒரு சிம் எனக்கு கொடுங்க அப்படி யார்ட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா. சரி வாங்க இப்போ போய்ட்டு நம்ம டெலிவரி பண்ண போகலாம் ஜிஃபன். பக்கம் நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி, ஜக்காத் அண்ட் டேக்ஸு, ஜக்காத் அண்ட் டேக்ஸ் அண்ட் ஜக்காத் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி. இங்கே யாரையாவது தோஸ்து பிடிச்சிக்கலாமா? தோஸ்து எதனா கஸ்டம்ஸ்லேருந்து தூக்கிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி எங்கே போய் கொடுக்கணும்னு தெரில, போயிட்டு உள்ளே போய்ட்டு ரிசப்ஷனில் வச்சுட்டு வந்துருன்ட்டாங்க. வாங்க போய் வச்சுட்டு ஓடி வந்துடுவோம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான டைமுங்க. மணி வந்து இப்போ 2 ஆக போகுது. ஸோ எஸ், திஸ் இஸ் ஜப்பார் பாய் பிரியாணி. இதில் என்ன கொலார் ஆயிடுச்சு? கலர் வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி பார்த்து கிட்டத்தட்ட மட்டன் எவ்வளோக்கு வாங்கணும்? 45 ரியால். 1000 ரூபாய்க்கு மட்டன் நான் வாங்கி ஜப்பார் பாய் வீடியோ இந்த பக்கம் போட்டு அவர் சொன்னது எல்லாமே ஆக்சுவலாக வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணோம். கடைசியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, டேஸ்ட் எல்லாமே ஓகே, கலர் மட்டும் வரல அப்படிங்கிறதால இதை பார்த்தோன்னே நமக்கு இந்த ஒரு பிரியாணி ஃபீல் வர மாட்டேங்குது. புலாவ் மாதிரி இருக்குது, ஒரு லைட்டாக அந்த புலாவ் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஆனால் நல்லா இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலி ஜப்பார் பாய் பிரியாணி இஸ் ஹியர். இன்னும் தம்மு உடைக்கல, அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. என்னடா இது? ஒன்றும் புரியலையே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் டவுட்டாகவே இருக்குது. இருந்தாலுமே இதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் அவர் சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கால்குலேஷன் படி பார்த்து செதுக்கி அந்த ப்ராடக்ட் அந்த பொருள் எவ்வளோ சேர்க்கணுங்கிறத கரெக்டாக சேர்த்தாச்சு. இருந்தாலும் கலர் வரல. சாப்பிட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு கிண்டுவார், அதில் கலர் வரும். ஸோ அப்படியாவது வரதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி அங்கேருந்து கிளப்பி இந்த பக்கம் ஜப்பார் பாய் பிரியாணியை வச்சாச்சு. ஸோ பக்காவாக பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருக்கோம். ஆனால் கலர் மட்டும்தான் ரொம்ப இதாக இருக்குது. பார்ப்போம், அவர் கிண்டி விட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்ன கிண்ட ஒரே கலரில் இருக்குது. ஓகே, சோறு கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணியாச்சோ. இது என்ன மட்டன் தானே? ஸோ ஜப்பார் பாய் மட்டன் பிரியாணி. ஸோ நம்ம ட்ரை பண்ண மாதிரி வந்திருக்கா இல்லைன்னு பார்ப்போம். ஆனால் கலர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ரைஸ் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம். மற்றபடி நம்ம ஜப்பார் பாயை குறை சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அதை பார்த்து. ஸோ எஸ், உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அல்டிமேட்டாக தெரியுது. எஸ், இந்த ரைஸ் அப்படியே மேலே போட்டு தூவி விடுங்கோ. இது மசாலா இல்லை ரைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்து இருக்கிறதுலையே மசாலா எதுவுமே போடலைங்க. இதில் என்ன இருக்கு? ஒன்லி வெறும் மிளகாய்த்தூள் வச்சு ஒரு பிரியாணி அப்படின்னா அது ஜப்பார் பாய் பிரியாணி தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதை பார்த்து தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்மெல் வைஸும் சரி எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. பட் எக்ஸாக்டாக இப்போ என்னன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஸோ ஜப்பார் பாய் பிரியாணி சக்ஸஸ் ஆகுதா இல்லைன்னு. இது சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம அடுத்து ஒரு ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். அதனால தான் இது வந்து ஒரு டெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஜப்பார் பாய் பிரியாணி பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜப்பார் பாய் பிரியாணிக்காக தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்றதை மென்ஷன் பண்ணிட்டு போங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சத்தியமாக இருக்கும், நல்லா இருக்கா? வேற லெவல். ஆனால் கலர் மட்டும் தான் கம்மி ஆயிடுச்சுல. கலர் தான் கம்மி, டேஸ்ட் இல்லை. ஒரு பீஸ் எடுத்து உடச்சி கட்டு. பொலன்னு போயிடுது. இரு நான் ஒன்று உடச்சி பார்க்குறேன், உண்மையிலே அப்படி தான் உடையுதானு. ஆமாம்ப்பா, என்னப்பா இப்படி இன்னொன்று டபக்குன்னு 2 பீஸாக விழுந்துருச்சு. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இருங்களேன். உண்மையிலேயே எஸ். ஸோ இந்த ஜப்பார் பாய் பிரியாணி ஒரு பீஸோட, அதாவது ஒரு மட்டன் பீஸ் அப்புறம் ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வாயில் போடுவோம். நல்லா இருக்கு, சுத்தமாக சூடாக சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. மட்டன் பாய் பிரியாணியோ சாரி ஜப்பார் பாய் பிரியாணியோட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ப்பா. ஆனால் என்ன நம்ம பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் லைட்டாக வந்து மிஸ் ஆகுது. அது எங்கேயும் நம்ம தரப்பில் கோளாறு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் டேஸ்ட் நல்லா தான் பாருக்கு. வெறும் ஒரு மிளகாத்தூளை வச்சு ஒரு பிரியாணியா அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. ஜப்பார் பாய் பிரியாணி சக்ஸஸ். இதில் வந்து அவர் வந்து வெறும் மிளகாத்தூளை வச்சு மட்டும்தான் நான் பிரியாணி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் அதை அப்படியே பார்த்துட்டே போனோம். ஸோ மிளகாத்தூள் மட்டும்தான் அதில் போட்டு வேறு எதையுமே போடலை. இருந்தாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கலர் மட்டும் வரல, அவர் செஞ்சால் வந்துச்சு. ஸோ இது எங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொதப்பல் ஆயிருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ அதுதான். மற்றபடி வெங்காயம் ப்ரௌன் ஆக்கணும்ல, அவர் வந்து நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆக்கி எடுத்தார், நம்ம அப்படி எடுக்கல. அதனால தான் அது சொதப்பிச்சோ அப்படின்றதும் எனக்கு தெரியல. என்னவா காரணம் இருக்குன்றத
லேடிஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தட்டி விடுங்க. அதர்வைஸ் இங்கே பிரியாணி ரெடி. ஸோ ஜப்பார் பாய் பிரியாணி சாப்பிட்லாம் வகைஜிஃபேன். ஸோ வெல்கம் பேக். ஸோ ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக நம்ம வந்து வண்டி தான் ஓட்ட போகிறோம். எந்த ஒரு ரெஸ்ட்டோ இல்லை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இனிமேல் என்ன சொல்கிறது, காலையில் போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா ரெஸ்ட் எடுத்தோமா மறுபடியும் சாயந்தரம் கிளம்புனோமா வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமா தூங்கினோமா மார்னிங்கே எழுந்திரிச்சோமா மறுபடியும் ஓடணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டியூட்டியை வந்து ஷெட்யூல் போட்டாச்சு நம்மளே. ஸோ இனிமேல் எந்த ஒரு சவாரி வருதோ இல்லையோ, ரெகுலர் பிக்கப்லாம் நமக்கு வருதோ இல்லையோ, ஸோ நம்மளுடைய வேலையில் இனிமேல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எல்லாருமே எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ கிளம்புவோம். ஸோ இப்போ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ஆகுது. ஒரு 3-3:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா படுத்தாச்சு. ஏன்டா அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு உன்னால் போக முடியாது அப்படின்னு கேட்டால், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வேலை விட்டு வீட்டுக்கு போகிற டைமு. ஸோ டிராஃபிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த டைமில் ஆர்டர் வராது. இதுக்கு மேலே இந்த டைமில் தான் வரும் ஆர்டர் கரெக்டாக. நான் இப்போ தூங்கி எழுந்திரிச்சு அவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காஃபியோ அதோ இதோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வர வைப்பாங்க. என் பில்லு அது கேட்டுச்சு இது கேட்டுச்சுன்னு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுவீங்க. அப்போது நம்மளுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது இருக்கோம். ஸோ இப்போ வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு 12 கிலோமீட்டர் எங்கே வந்திருக்குன்னு தெரியல. பைரியா ஷிட், என்னங்க 21 ரியால் மிஸ் ஆகிடுச்சிங்க. ஷிட். சரி விடுங்க, கடவுள் நமக்கு அதே ப்ரைஸில் இன்னொன்று ஏதாவது ஒன்று கொடுப்பாப்புல, பார்த்துக்கலாம் விடுங்க. இன்றைக்கி 2 இந்த மாதிரி பெரிய ஆர்டர் மிஸ் ஆகிடுச்சிங்க. இப்போலாம் என்னங்க பெரிய ஆர்டர் எவன் தூக்குறான்னு தெரியலையே. அதெல்லாம் வந்தோன்னு பார்க்குறேன் பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடி தான் இந்த ஏரியா பேரை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே தூக்கிட்டாங்க. 12 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு, தட்டி தூக்கிட்டானுங்களே. சரி ஓகே, பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் என்ன வந்திருக்கு எது வந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கிளம்பலாம் வாங்க ஜிஃபேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து அதே ஷவர்மா ஹவுஸ் பேக் சைடில் தான் வந்திருக்கோம். அந்த 22 ரியால் ஆர்டர் மிஸ் ஆனது எனக்கு மனசே கேட்கலிங்க. ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. 21.99. ஸோ இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஆர்டர் இங்கே 1 மந்த் பார்க்குறோம். ஏகப்பட்ட பைக்கர்ஸு கிட்ட பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ஆல்ரெடி நிற்கிறாங்க. ஸோ நமக்கு கிடைக்குமான்னு இங்கே 2 பைக்கு, இந்தாண்ட பைக்கு, கார் எல்லாம் டெலிவரிக்காக வந்தவங்க தான். ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லட்சி இவங்க எல்லாத்தையும் தாண்டி நமக்கு எத்தனை ரியால் ஆர்டர் வருதுன்னு சொல்லி எது வந்தாலும் தூக்கிட்டு போயிட வேண்டியதான். பார்க்கலாம் வாங்க. வந்துச்சுன்னா அந்த பள்ளத்தாக்கில் போய் உள்ளே போய்ட்டு அவங்கள்ட்ட வந்து சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். வாங்க ஜிஃபா, ஆர்டர் வரட்டும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கைஸ் 18 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கோம். இது எங்கே இருக்குன்னு தெரில. லொக்கேஷனை போடுவோம், எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பைபிளில் நம்மளை எங்கே திரும்ப போக சொல்லுது. கொஞ்சம் கிட்டா போக சொல்லுது நம்மளை. இப்போது இங்கேருந்து தான் இப்படி போய் சொல்லி நம்மளை இது பண்ண சொல்லுது. லெட்ஸ் கோ ஜிஃபேன். 3.1 கிலோமீட்டரில் இருக்கா? எங்கடா இருக்குது இந்த கடை? ஈஸ்டர்ன் ரிங் ரோடு வந்துருச்சு. இந்த பக்கம் இருக்குங்க. சரி வாங்க வாங்கிட்டு போவோம் நம்ம. சாரி போயிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு ஜிஃபேம். இப்போது நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டி இருக்கோம். பிகாஸ் நம்மளுடைய அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்தேம் மாலுக்குள்ளேருந்து வந்துருக்குதுங்க. இவங்கள்ட்ட வந்து குடுன்னு ஓடி போயிட்டு இப்போ பிடுங்கணும் அந்த ஆர்டரை. என்ன ஆர்டர் அப்படின்னா CANTON அப்படின்னு சொல்லிட்டு கேன்டோன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணலாம் ஜிஃபேன். இவங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. என்னடா எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? தாங்க மால், வேறு எதுவும் இல்லை. ஸோ வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக மேலே போகணும். லாஸ்ட்டில் போப்பான்றாங்க. லாஸ்ட்டில் மேலே எதுவும் இருக்கும் போல இருக்குது. லட்சி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை தேடி பிடிக்கிறது தாங்க ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த மாதிரி வரும்போது தான் கொஞ்சம் நமக்கு காண்டாகும். பட் என்ன பண்ணுறது, வருமானம் வேணும். மாலுக்குள்ளே வர்றதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்தாங்க. நாங்கள் இது எல்லாம் பார்ப்போம். இது என்ன ரெஸ்டாரண்ட்டு இது கிடையாது. ஏன்னா சில டைம் இங்கே இருந்துடும், நம்ம பாட்டுக்கும் லூஸ் மாதிரி போயிட்டுருப்போம். சரி வாங்க நேராக மேலே போகலாம். ஒரு பெரிய அக்வாரியம் செட்டப்பே இங்கே ஒருத்தவங்க பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா பாருங்களேன். என்னப்பா இது? அதான் டூப்ளிகேட் அக்வாரியம் செட்டப் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல? சரி வாங்க போகலாம். இருக்கிறது இதுதான். ஸோ இதுலேருந்து இப்போ எதுன்னு தெரியல. நான் போய் ஏதாவது ஒன்று விசாரிச்சுட்டு வருவோம் வாங்க. முடிஞ்சாச்சு. சாரி, கடையிலேருந்து நம்ம வந்து நம்மளோட பார்சலை தூக்கியாச்சு. அது அழகாக கேட்குறத வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக கொடுப்பாங்க. ரைஸ் பார்த்தோன்னே நல்லா இருக்குங்க. வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோலா? என்னடா இந்த பக்கம் ஸ்ப்ரிங் ரோல் அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குதா? சரி ரைட்டு. ஆக்சுவலி சைனீஸ் கடை போல் இருக்காங்க பாருங்களேன். சைனீஸில் எழுதியிருக்கு, கண்டே பிடிக்க முடியல. குத்து மதிப்பாக இந்த கடையில் வந்து நின்றுட்டு கேட்டேன். சரி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் பிக்கப்பை.
ஓகே பண்ணியாச்சு. வாங்க இப்போ ஆர்டரு டெலிவரி பண்ணுறதுக்கு பறக்கலாம் ஜிஃபேம். வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம கிளம்புவோம். கிலோமீட்டர் போகலாம். எனக்கு காமிச்சது 8 கிலோமீட்டர் தான் போ அப்படின்னா, சரி ஒரு 12-13 வருன்றது எதிர்பார்த்தோம். ஸோ இது நேரம் 18 கிலோமீட்டர் ஆக்கிட்டாங்க. ஓடா 18 கிலோமீட்டருக்கு 18 ரியால் எடுத்துகிட்டு அப்படின்ட்டோம். எனிவே இதை கொண்டு போய் இப்போ நம்ம கொடுக்கணும். என்ன ஊருக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல மெயினான சிட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கேருந்து நமக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்கும். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணி நம்மளால் வந்துட முடியும். பட்டு அவுட்டரில் கொடுக்கும்போது நமக்கு அங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் கிடைக்காது. ஸோ அதுதான் பார்க்குறதா இருக்குது. ஐ திங்க் இது வந்து 6வது ஆர்டர் நினைக்கிறேன் காலையிலேருந்து நம்ம எடுத்ததில். லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நேராக வந்து யூட்டர்ன் போட்டு கிளம்புவோம் ஜிஃபேம். வாங்க நேராக பைபாஸை பிடிச்சி ஓடணும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரியை முடிச்சிட்டோங்க. இந்த டெலிவரி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு நெருக்கி 1 hour அப்படி இப்படின்னு சொல்லி டைம் எடுத்துக்கிச்சு. பிகாஸ் நம்ம வந்து இப்போது மிலிட்ரி கேம்புக்குள்ளே வந்திருக்கோங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி முடித்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் சிட்டி விட்டு சிட்டிக்கு உள்ளே போகிறோங்க. ஸோ மறுபடியும் 19 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ நம்ம வந்து எம்டியாக தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். இங்கே வேறு வழி இல்லை. அண்டு பெட்ரோல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையெல்லாம் 15 ரியாலுக்கு போட்டேன். ஃபுல் எம்டி லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போ வேணாலும் வண்டி ஆஃப் ஆகிடலாம். முதல் வேலையாக ஊருக்குள்ளே போனோடனே பெட்ரோல் போடுறதா வேலை. பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்ப்போம். ஸோ இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரியாக கொடுத்துட்டாங்க. 39 ரியால் இருந்துச்சு. ஸோ 61 ருபீஸ் கொடுக்கலான்னு பார்த்தா 60 தான் இருந்தது. 1 ருபி தேடிட்டு இருந்த வண்டியில் வேணா கூட இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம கேஷை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. முதல் வேலையாக போய்ட்டு ஒரு 50 ரியாலுக்கு பெட்ரோல் போடுவோம். வாங்க ஜிஃபேன். இட்ஸ் ஃபியூலிங் டைம் அப்படிங்கிறதால ஃபியூல் பண்ணிகிட்ருக்கோம். சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட தான். ஸோ இன்னும் எந்த ஒரு ஆர்டர் வரல. ஸோ ஓட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகுதுங்க. ஸோ 50 ரியாலுக்கு போட்டிருக்கோம். 31 ரியாலுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 21 லிட்டர் ஏறி இருக்கா, இல்லை 16 லிட்டர் தாங்க ஏறி இருக்கு. எனிவே ஸோ வாங்க இந்த பக்கம் ஃபியூல் போட்டுட்டு மறுபடியும் அந்தாண்ட போய் நிற்போம். அதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போவோம். இனிமேல் போட்டு அடின்னு அடிச்சு ஒரு மாதத்துக்கு இந்த வண்டியை போட்டு ஓரளவுக்கு புழிஞ்சி நம்மளால் எவ்வளோ மணி மேக் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ரொம்பிச்சா இன்னும் கொஞ்சம் போட்டால் டேங்க் ஃபுல்லாக இருக்கும். பட் ஓகே அப்படி தான் நினைப்போம். இன்னும் 30 ரியாலுக்கு மேலே போகும் ஜிஃபேம். அதெல்லாம் அந்த ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா வண்டி 40 லிட்டர் கெப்பாசிட்டி, 22 லிட்டர் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 18 லிட்டர் அசால்ட்டாக, இன்னும் 17 லிட்டர் அசால்ட்டாக பிடிக்கும். ஓகே ஜிஃபேம் வாங்க. பெட்ரோல் போட்டாங்க, சிக்னல் காமிச்சிட்டாங்க. ஸோ கிளம்புவோம். 50 ரியாலுக்கு இப்போ நம்ம பெட்ரோல் போட்டிருக்கோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15. ஸோ டோட்டல் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 65 ரியாலுக்கு பெட்ரோல் போட்டிருக்கோம் ஜிஃபேம். விச் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒரு காசுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா சம்திங் 1400 ரூபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. வாங்க அடுத்த ஆர்டருக்கு போகலாம். பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த ஆர்டர் எங்கேப்பா உங்களுக்கு காட்டவே இல்லை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 ரியாலுக்கு மறுபடியும் SWL அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி தெரியல. அப்படி அக்செப்ட் பண்ணேன். பார்த்தா 250 மீட்டரில் நம்ம போகிற வழியிலே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த பக்கம் இப்போ ஏன் வந்தேன்னா பெட்ரோல் போட்டுட்டு கிட்ட தண்ணி இருக்குது, 2 ரியாலுக்கு தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அது கடைசியில் பார்த்தா ஆர்டர் வந்துருச்சு. டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன், தண்ணி கேன் 2 தூக்கி போட்டு வச்சிருக்கேன் வண்டிக்குள்ளே. சரி எனிவே ஸோ இந்த மார்க்கெட் முதல்ல எங்கே இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிப்போம். DA மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. SWLனா என்னன்னு சொல்லியே தெரியல. இவ்வளோ ஷார்ட் ஃபார்மில் எவனாவது எழுதுவானான்ற மாதிரி தாங்க இருக்குது. SWLலாம் வரும். SWLனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓ கிட்ட கூட்டத்தை நிற்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது போல இருக்குது. இதுதான் நினைக்கிறேன். இந்த சந்தில் பாருங்களேன் கூட்டம் நிற்கிது, அது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் ஆர்டர் வாங்கணும் போல இருக்குது. வாங்கோ. என்னடா நல்லா கேக்கு குக்கீஸ் சம்திங் பேக் பண்ணுறாங்க போல இருக்குது. வாசனை தூக்குதுப்பா அப்படியே. சரி வாங்க இங்கேருந்து இப்போ நம்ம சனையாக எடுத்துகிட்டு போகணுங்க. லெட்ஸ் கோ ஜிஃபேம். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ சேந்தரத்தில் உள்ள செகண்ட் ஆர்டர் நம்மளது இது தான். 11ன்னு காமிச்சான், 19ன்னு கொடுத்துட்டான். வாங்க போயிட்டு இப்போ இதையும் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். தண்ணி வாங்கலான்ட்டு வந்தேன். ஸோ தான் தண்ணி வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையிலேயே இருக்கிறேன். லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கொஞ்சம் நின்று கையோடு வாங்கி வண்டி பின்னாடி வச்சுட்டே போயிடுறது நல்லது. வாங்க செல்லக்குட்டியை எடுப்போம். அண்டு வந்து இப்போ நம்ம கிளம்பலாம். ஜிஃபேம் போவோம். இந்த ஆர்டரையும் முடிச்சிடலாம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தண்ணி பிடிச்சாச்சுங்க. ஸோ இவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சோம். இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பாவங்க. என்னன்னா காலையில் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கிடக்கணும். அவர் ஒரு ரூமே இந்த வண்டி தாங்க. அன்றைக்கி சொல்கிறாரு, நான் நம்பல. அப்புறம் பார்க்குறேன் கிட்ட பாருங்கள், அந்த சேரு, வண்டி கடியில் கட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்காரு. எங்கடா நான் மாட்டுக்கும் போயிட்டுருக்கேன், வழியே காணோம். எந்த பக்கம் இருக்குது வழி? ஓ இந்தாண்ட இருக்குது. நான் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன். சரி ஓகே ஜிஃபேம், ஆர்டர் வேறு அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேன். 20 கிலோமீட்டர் ஓடணும். லெட்ஸ் கோ. வேகமாக ஓடுவோம். கிட்ட பள்ளம் மேடு என்ன இருக்குன்னே தெரில. நான் பாட்டுக்கும் போகிறேன். கடவுளே குறுக்கு எதுவும் வராமல் பார்த்துக்கோ. ஆர்டரோட லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட நெருங்கிட்டோம்.
அவர் வண்டி அடித்து நாக் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஆக்சிடெண்ட் பாருங்க. ஓகே, அதுக்கு நமக்கு கிட்ட பாருங்கள் கேமரா வச்சுருக்காங்க. கேமரா நான் போகிற மாதிரியே சொல்ல போனால் ஆக்சுவலாக போகக்கூடாது இப்படிலாம். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை ஜிஃபேமே. கையில் ஃபோனுக்குன்னு இருந்தால் அடிச்சிட போகுது. கேமரா எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்பீடு கேமரா 300 ரியால் அடிச்சா ஸ்பீடு கேமரா. இந்த மாதிரி லைன்லேயும் போகக்கூடாது ஆக்சுவலாக. பட் ஓவர் டிராஃபிக், ஹெவி டிராஃபிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு டிராஃபிக் இருக்கிறதால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். 1.8 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே லைட்டாக அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து இப்போ நம்ம உள்ளே பூந்தோம்னா டக்குன்னு போய் டெலிவரி பண்ணிடலாம். ஸோ செகண்ட் டெலிவரி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா 9:30 ஆகிடுச்சு ஜிஃபேம். அங்கே போகலாம். பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு. நவ் டைம் இஸ் 9:46. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகணுமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்புவோம். ஸோ கிளம்பி டெலிவரி முடிச்சாச்சு. ஸோ வாலெட்டில் டோட்டல் ஒரு 200 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இன்றைக்கி ஒரு 40 ரியால் கையில் வந்து கேஷாக வாங்கணும். இப்போ போகலாம். நேராக போயிட்டு அடுத்த டெலிவரி வந்தால் பக்கமே வந்துச்சுன்னா அப்படியே ஏரியாக்குள்ளே பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைன்னா நேராக வீட்டுக்கு போயிடுவோம். பிகாஸ் நம்ம எடிட்டருக்கு வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விடணும். அது வேறு வேலை பாக்கி இருக்குது. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்னு நேராக அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். பிகாஸ் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் அவ்வளோவா ஆர்டர் வராது. சிட்டிக்குள்ளே போனால் தான் மறுபடியும் வரும். இது சிட்டி தான், பட் இந்த பக்கம் அவ்வளோவா ஆர்டர் பண்ணுறவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்களே ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க வாங்கி. ஏன்னா ஒரு சில ஏரியாவும் நம்ம பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டியை வெயிட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி நம்மளும் ஐடியா பண்ண முடியும். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ பக்காவாக எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. ஸோ டோட்டல் இன்றைக்கி நம்ம பண்ண டெலிவரியோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரியால் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிருக்கோம். கரெக்டாக ரவுண்டு ஃபிகர் பண்ணி பார்க்குறேன். 100 ரியால் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. தண்ணி கொண்டு போய் இறக்கும். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டருக்கு அனுப்பணும். அப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் மறுபடியும் நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் மார்னிங் நைட்டுன்னு சொல்லி நம்மளோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பண்ணோன்னா தான் எல்லாமே சரிப்பட்டு வரும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ஃபுல் டைம் டெலிவரி பாயாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டு ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜாப்ஸ் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு ஒரு அருமையான ஜாபோட வரேன். ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் தேவைப்படுது. அது என்ன கம்பெனி ஏது கம்பெனிலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டிரைவர் தேவைப்படுது. இந்தியனோட லைட் லைசன்ஸ் இருந்தால் போதும். ஆனால் இதில் எந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரிட்டன் டிரைவர் ஆல்ரெடி கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தவங்க, சவுதியில் இருந்தவங்க தேவை. லைசன்ஸு இருக்கணும். லைசன்ஸ் இருக்கிறது மேண்டட்ரி. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பயர் ஆகிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. லைசன்ஸு 1700 ரியால் சம்பளம் சொல்கிறாங்க. 10 to 8 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி. ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுத்துருவாங்க. இக்காமா எல்லாமே எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செலவு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா ஆகுங்க. இது ரொம்ப ரொம்ப கம்மியான காசு தான். ஒரு நார்மலான காசு தான் இது. மெடிக்கல் மட்டும் நீங்கள் போட்டுக்கணும். அது இல்லாமல் ஒரு 60 ரூபா டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது வேணும், கம்பெனி வேலைக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா 10 டிரைவர் தேவைப்படுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களோட CV என்னோட இதுக்கு அனுப்பிச்சு விட்டு ப்ரோ எனக்கு ஓகே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 60,000 ரூபாய் செலவோட ப்ளஸ் மெடிக்கல் அது உங்களோட இது. ஸோ 60,000 செலவோட வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து விசா ஆல்ரெடி டெல்லியில் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய இதில் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு அருமையான ஜாப்ஸை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். வேணுன்றவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட், லைசன்ஸ் காப்பி எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. சவுதி லைசன்ஸு இது வந்து ரிட்டன் டிரைவருக்கு மட்டும்தான், புது ஆட்களுக்கு கிடையாது. புது ஆட்களுக்கு வரும்போது நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரெகுலர் வீடியோவில் இனிமேல் டெய்லி அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். யாராவது ஜாப் தேடுறாங்களா, நம்ம வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். புது டிரைவருக்கும் தேவைப்பட்டோன்னே நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுவோம். டக்குன்னு புதுசாக இருக்கிறவங்க நம்மளுக்கு உங்கள் CV டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஜி ஃபேம், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம். பாய்.